ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். 100 வெங்காயம் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயத்தை அப்படியே மேலே நீக்கி வச்சுட்டு இந்த கொஞ்சம் எண்ணெயில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூள் போடுறதுனால வேலையும் மிச்சம், கேஸும் மிச்சம், நமக்கு வேலை குயிக்காக ஆகிடும். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 250 கிராம் உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். 150 கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். சுட சுட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.